ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சு இன்னொரு 1/2 hour கூட தாண்டி வரல, அதுக்குள்ள டீ ஷாப்ல நிறுத்தியாச்சு. ஓ, நான் காலையில 4 மணிக்கெல்லாம் டீ சாப்பிட்டுருவேன். நம்ம நேஷனல் ட்ரிங்கே சாப்பிடாம எப்படி? ஆனா பிஸ்கெட் எடுத்துட்டு வந்துருங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. போட்டோ அனுப்புற வீடியோ ஹாய் சொல்லு. ஹாய். இது தையே தெரியல, சிவனா சொல்லு. அவங்க வெக்கப்படுறாங்க. வாடி, என்ன வேணா சொல்லுங்க, நம்ம எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச பிறகு தான்பா ஒரு தெம்பே வருது. ஹாய் ஸ்லை, வெல்கம் டு விஜய் சித்து vlogs. ஆமா, நம்மளே vlog தான் பண்றோம். தரகமேன் vlog சொல்லு ப்ரோ. இங்க பாருங்க, எங்க vlogக்குள்ள உங்க பேர் வருது. ரொம்ப பூந்துட்டீங்க எங்களுக்குள்ள. விஜய் சித்து vlogs. ஓகே, ஆமா. எங்க பெரியவங்களை காணும்னு பாக்குறீங்களா? சின்னவங்க படுத்து தூங்குறதுனால பின்னாடி இடம் இல்ல, அதனால பாவிங்க சைட்ல உட்காந்துட்டு வராங்க. முன்னாடியும் வேணான்றாங்க, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உப்பு பத்தி டைம் 9 சாப்பிடலாமா எங்கேயாவது ஹோட்டல்ல? ஹோட்டல்யா? ஹோட்டல் எதுக்கு? என்னடி எங்க சாப்பிடுவ? வழியில போறீங்க, ஹோட்டல்ல சாப்பிடலாம். பசி ஆரம்பிச்சு சாப்பிடலாமாப்பா? ஹலோ, அதெல்லாம் நாங்க ஹோம்ல இருந்தே பேக் பண்ணிட்டு வந்தாச்சு. இட்லி சாம்பார், சாம்பார் வித் இட்லி. எதுக்கு தேவையில்லாம ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு? அதனால இட்லி சாம்பார் காலையில டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிட்டுட்டு போறோம். சல்ட் தான் அடிக்கிறோம். நீ ஒரு குடும்ப பெண்ன்றது நிரூபிச்சுடி. நன்றி. சரி, எப்படி சாப்பிடுறது? எங்கேயாவது நிறுத்தி ஓரமா நிறுத்தி சாப்பிடலாமா? எதுக்கு நிறுத்த போற? நான் பாட்டு ஓட்டுவேனா, நீ பாட்டுட்டு வண்டி ஓட்டுவியா? வீடு போய் சேரணும், அவ்வளவுதான். அவர் பஸ்ஸுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு வழி விட்டுரு. போறது என்னம்மா, தூங்க ஏன்ட்டீங்களா? தூங்க ஏன்ட்டீங்களா? சோ டிஃபன் சாப்பிட போகிறோம். இட்லி சாம்பார். இட்லி சாம்பார் பரவாயில்ல, வாசனை தூக்குது. ஒரு நல்ல ஐடியா. ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன். ஆமா, இது மட்டும் இல்ல, மத்தியானம் தயிர் சாதமும் கட்டிட்டு வந்திருக்கேன். ஏய் போடி, எப்படி வெளிய தயிர் சாதம் ஓகேவாப்பா? வெளிய வந்து எங்கேயாவது ஒரு பிரியாணி சாப்பிடுறது. பிரியாணி கிரான்லாம் அப்புறம் சாப்பிடலாம். டிராவல் பண்ணும் போதெல்லாம் ஹெவி ஃபுட் சாப்பிட கூடாது. தயிர் சாதம் சாப்பிட்டு நீ சாப்பிட்டு உட்காந்து தயிர் சாதம். நாங்க சாப்பிடல, எங்களுக்கு வேணாம். நீ சாப்பிடு. பத்தியா, பிரியாணி வேணுமா? வேற என்னமா வேணும்? தயிர் சாதம் ஓகேல? அவ நம்ம டீம் யாரெல்லாம் தயிர் சாதம் கை தூக்குங்க. யாரெல்லாம் தயிர் சாதம்? 2 மெஜாரிட்டி இருக்கு. யாருக்கெல்லாம் தயிர் சாதம் கை தூக்குங்க. ரிஜெக்டட் பா. யாருக்கு பிரியாணி பா? அதே 2 தான். அப்ப ரிஜெக்டட். அப்ப எதுவும் கிடையாதுப்பா. இந்த மெஜாரிட்டி கரெக்ட்டா சமமா தான இருக்குது. இப்போ நாங்க வந்து பிரியாணி ஹோட்டல் போய்டுவோம். எங்கயாவது ஒரு பிரியாணி ஹோட்டல் நிறுத்திடுவோம். பிரியாணி வேணும்னா பிரியாணி சாப்பிடுங்க, நம்ம தயிர் சாதம் சாப்பிடுங்க. அதுதான்ப்பா, நாங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பிரியாணி ஹோட்டல்ல நிறுத்துறோம். நாங்க 2 பேரும் பிரியாணி சாப்பிடுறோம், நீங்க 2 பேரும் தயிர் சாதம் சாப்பிடுங்க. சரி, அப்பா பொண்ணு நான் அம்மா பொண்ணு. ஆமா, அம்மா பொண்ணு. 2 பேருமே அம்மா பொண்ணு தான். சரி, இட்லி சாப்பிடலாமா? இட்லி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். தயிர் சாதம் மதியானம். இது இப்பதான் மணி 9 ஆகுது. சோ நம்ம இட்லி சாப்பிடலாம். ஓகே, இப்ப நம்ம எதுக்கு பாண்டிச்சேரி போறோம்னா, எங்க மாமியாருக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இன்னைக்கு ஜிப்மர் ஹாஸ்பிடல்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, எங்க ஜிப்மர் ஹாஸ்பிடல்ல எங்க மாமியாரான்னு பார்த்தோம். எங்க மாமியார் தான் வின் பண்ணி 2 தடவை ஐசியூல போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. சும்மா டாக்டர் எல்லாம் தகிச்சு போய் நிக்கிறாங்க, எப்படிடா இவங்க வந்தாங்க. சோ இன்னைக்கு அவங்கள வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு விட போறோம். அதுக்காக தான் இன்னைக்கு பாண்டிச்சேரி வந்தோம். டிஸ்சார்ஜ் ரிலீஸ் டிஸ்சார்ஜ்லாம் இல்ல. கபாலி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போய் ரிலீஸ் ஆனாரோ அந்த மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடி போய் எங்க மாமியார் எனக்கு ரிலீஸ் ஆகி அவ்வளவு ஹாப்பியா இருக்குது. சரி, ஓகே, பாய். இல்லப்பா, இந்த பீச் பேர் எதுவும் சொன்னாங்கப்பா. சென்னை பாண்டிச்சேரி போகும்போது வரும்போது செம்ம அழகா இருக்கா. சரி, ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாமே.
செயின்லாம் வாயில கூடாது. ஏய் நல்லா பீச்சு அப்படி கேட்டீங்களாப்பா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீச் வரோம். ஆக்சுவலி இது எந்த பீச்சுன்னு தெரியல, பேர் ஏதோ போட்டு பார்க்கல. பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சா, ஒரு 2-3 டைம் போகும்போது பார்த்தோம். சரி ஒரு நாள் போகலாமே அப்படின்ட்டு வந்துட்டோம். எவ்வளோ தூரம் இருக்கு பாருப்பா தர. இந்த கல் மேலே வேணாம், இந்த கல் மேலே வேணாம். தண்ணியே கிளீனா இருக்குப்பா. ஐயா, சென்னை மெரினா பீச்சில் தண்ணி இவ்வளோ கிளீனா இருந்தது இல்லை, செம்ம கிளீனா இருக்குப்பா தண்ணி. சப்பாடா நம்ம மேலே போயிட்டு சும்மா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு எவ்வளோ கிளீனா இருக்குது, செம்மையா இருக்குப்பா. அன்சி பார்த்து வா. தெரியுதால கிளீனா இருக்குப்பா தண்ணி, கிளீனா இருக்கு. செருப்பு விட்டாடி, செருப்பு விட்டாடி. நீ பாபா அங்கே ஒரு அம்மா அந்த செருப்பு அதுபடி 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 அதுபடி. கூட்டம் இருக்கும் போல இருக்குது. சூப்பராக இருக்கும் மக்கள் இது பீச். அக்கா இந்த பீச் பேர் என்னதுக்கா? பொம்மாரிப்பாளையம் பீச்சா? பொம்மேரிப்பாளையம் பீச் புதுசாகுது என்னக்கா? ஆரா பீச்சு. ஓ ஆரா ஆரா ஆரோ ஏதோ ஒரு பீச்.
ஆர்ஆர் நானே பார்த்தேன்பா வழியில் இது. ஆர்ஆர் பீச் பாண்டிச்சேரி போகிற வழியில் அல்டிமேட்டாக இருக்குது. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. பீச்சுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாரு. ஏய் அது இயற்கை, இயற்கைக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம் எப்போதுமே, தப்பு இல்லை. வெள்ளடி இது ஓகே மக்களே, எல்லாருக்கும் பாய். அத்தையை கொண்டு போய் வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் vlogல சொல்லுங்க. பாய்.